Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல LKG UKG கிட்ஸை நம்ம எப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். LKG அப்படின்னு வரும்போதே நம்ம ப்ளே ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபார்மல் லேர்னிங் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் ஆகிற ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த புது ஸ்டாண்டர்டுக்கு இந்த புது என்விரான்மெண்ட்டுக்கு குழந்தைங்க வந்து அடாப்ட் ஆகிறது அவங்களுக்கு ஒரு புது ஃபீலிங்காக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு புது ஜாபில் போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் ப்ளே ஸ்கூலில் வந்து அவங்க ஜாலியாக விளாண்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து குட்டி குட்டி ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களே வந்து செய்ய சொல்லுவாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறது, எக்ஸாம், கிரேடு இதெல்லாம் தாண்டி அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்கள சுற்றி இருக்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, வீட்லேயும் வந்து நம்ம குட்டி குட்டி ரூல்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணலாம். அதாவது ருட்டீன் ஃபாலோ பண்ணுறது, காலையில் ஏர்லியாக எந்திரிக்கிறது, நைட்டு வந்து தூங்க போகிறதும் சீக்கிரமாக தூங்க போகிறது, அப்புறம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, அப்புறம் விளையாடுறதுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு இந்தந்த டைமில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ தட் ஸ்கூல்லேயும் அவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்தா ஆகணும். அதனால் வீட்லேயும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரே இடத்துல உட்கார சொல்லி நம்ம அவங்களுக்கு பழக்கி விடலாம். அப்புறம் நம்ம ஸ்கூல் திங்ஸ் வாங்கும்போது குழந்தைங்களையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் பேகு, ஸ்டேஷ்னரி ஐட்டம் அவங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு கூட வரும்போது இந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காகவே அவங்க ஆசையாக வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூல் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸ்டடீஸ்க்குன்னு வரும்போது இந்த ஸ்டாண்டர்டுக்குன்னு இருக்க ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வீட்லேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு போய் அந்த கான்செப்ட்ஸ்லாம் அவங்க படிக்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக் தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக படிப்பாங்க. தே லவ் டு ஸ்டடி. இப்போ எல்கேஜிக்குன்னு இருக்க ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா லைக் நம்பர்ஸ், அப்புறம் லெட்டர்ஸ், ஷேப்ஸ், கலர்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக நம்மளுக்கும் தெரியும். ஈஸியான கான்செப்ட்ஸ் தான், குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம எஜுகேஷ்னல் கேம்ஸ்லாம் வந்து வீட்டிலே நம்ம ப்ளே பண்ணலாம். அவங்க கூட கவுண்டிங்கு, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு கவுண்ட் பண்ணுறது, லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஷேப்ஸை மேட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி டாய்ஸ் வச்சும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். புக்ஸ்லேயும் வந்து வேரியஸ் கேம்ஸ் மாதிரிலாம் வருது. இப்போல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு கலர்ஃபுல் பிக்சர்ஸோடு வருது. அந்த மாதிரியும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஸ்டோரி வந்து அவங்களுக்கு சொல்லலாம். நம்ம இந்த ஏஜில் வந்து எந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனோம், எப்படி படித்தோம், எப்படி ஹோம்ஒர்க் பண்ணோம், எப்படி விளாண்டோம், எப்படி கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம், அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கூல் மேலே, படிக்கிறது மேலே அவங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, குழந்தைங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்குறது. அவங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கா, இல்லை படிக்கிறத தாண்டி ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா, டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது கிளாஷா, இல்லை சொல்லித்தரது புரியலையா, இந்த மாதிரி குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணும்போது, அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதாவது குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்போ தான் நம்ம அடுத்தது என்ன சொல்ல வரோம், படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆஸ் அ பேரண்ட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது. அவங்கள நம்ம கேர் பண்ணி, மைண்டு ரீட் பண்ணி, அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி தரும்போது தான் அவங்களுக்கு எந்த மனரீதியான பாதிப்பும் இல்லாமல் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது தான் அவங்களால மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஸ்டடீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களால படிக்க முடியும். எந்த விஷயத்துலையுமே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, அவங்க ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்ணுறது. ஸ்கூலுக்கு போய் டீச்சர்ஸ் கூட பேசும்போது தான் அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குழந்தைங்க கூட சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது தான் நம்மளுக்கு ஸ்கூலில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிய வரும். அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எதில் லேக்காக இருக்காங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது பெஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்க நல்லா படிக்கிறதுக்கு, கிரேடு வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்கேஜி யூகேஜி கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த குழந்தைங்களா இருந்தாலும் இந்த ஒரு குட்டி ரூலை ஃபாலோ பண்ணாவே ஸ்டடீஸில் வந்து நல்லா பெஸ்ட்டாக ஷைன் பண்ணலாம். அது என்னென்னா, டெய்லியும் வந்து ஹோம்ஒர்க்கை வந்து பண்ணுறது. டெய்லியுமே வந்து குட்டி குட்டி ஹோம்ஒர்க்கு, கொஞ்சம் ஹோம்ஒர்க் தான் தருவாங்க. அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக வந்து 1/2 hour to 1 hour கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் தான் வந்து எல்கேஜி யூகேஜி கிட்ஸ்க்கு தருவாங்க. அந்த டெய்லி ஹோம்ஒர்க்கை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பண்ணாவே எக்ஸாமில் வந்து நல்லா ஹையாக ஸ்கோர் பண்ணலாம்.
அந்த டெய்லி ஹோம்ஒர்க்கில் ஒரு நாளில் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பார்த்திங்கன்னா பார்த்து எழுதாமல் அவங்கள வந்து படிச்சுட்டு பார்க்காம எழுத சொல்லலாம். நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அவங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா தரவாகிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ 1/2 ஹவரில் முடிக்க வேண்டியது நம்ம 1 ஹவர் கூட நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்போ எக்ஸாம் அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்ஸ் தான் எல்லாமே இருக்கும். அப்போ நிறைய டாபிக்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லா டாபிக்ஸுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாவே போதும். இப்போ பெரிய குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா லைக் அபோவ் 8th ஸ்டாண்டர்டு எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து எல்லா கான்செப்ட்ஸும் படித்து அடுத்த நாள் எக்ஸாமில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் எல்கேஜி குழந்தைங்க அப்படின்னு வரும்போது எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு புதுசாக சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவங்க வந்து கெட் பண்ணல அப்படிங்கும்போது நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு வேளை அவங்க டெய்லியும் படிக்கல, எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் சொல்லித்தரீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுங்க. எக்ஸாமில் வர கிரேடை விட அவங்க கான்செப்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருச்சுனாவே மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க படிக்கும்போது அவங்க கூடவே நாமளும் உட்காந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இதுக்கு சலுப்பு பட்டுட்டு மார்க்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது. அவங்க இப்போ 1 மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா நாமளும் அவங்க கூட 1 மணி நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு எந்த ஹோம்ஒர்க் ஃபஸ்ட்டாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் பார்க்காம வந்து சொல்ல வைக்கிறது, ஓரல் மட்டும் சொன்னால் போதும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுத வைக்கிறது, பார்க்காம எழுது அப்படின்னு கூடவே உட்காந்து அவங்கள கைட் பண்ணும்போது தான் அவங்க படிப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாகிற வரைக்கும் நம்ம கூட உட்காந்து சொல்லிக் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற டவுட்ஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ணாவே போதும். அப்புறம் கிட்ஸ் வந்து படிக்க உட்காரும்போது அவங்களுக்கு ஸ்டடி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுங்க. டிவி, மொபைல் அந்த மாதிரிலாம் எந்த டைவர்ஷனும் இல்லாத மாதிரி நீங்கள் உருவாக்கி கொடுங்க. அப்புறம் படிக்கிறதுக்கு டைமிங் ஷெட்யூல் வந்து போட்டுக்கோங்க. டெய்லி வந்து 6 to 7 தான் படிப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டீங்கன்னா அந்த 6 o'clock கூப்பிடும்போது படிக்கிற டைம்னு அவங்க வந்து உட்காந்துக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிப்பாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கல, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா அவங்கள திட்டாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா அவங்க சைடு நீங்கள் நில்லுங்க. இந்த தடவை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம படித்து பார்க்கலாம். அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் சேர்ந்துட்டு நீங்களும் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த தடவை படித்து பார்க்கலாம், இந்த தடவை மார்க் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ போக போக அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு நாள் மட்டும் இல்லை, டெய்லியுமே நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்லேயே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் இப்போ உங்கள் கிட்ஸ் வந்து ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதாவது சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கிளாப் பண்ணுங்கள், ரிவார்டு கொடுங்க, ஏதாவது ஸ்டார்ஸ் கொடுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த குட் ஹேபிட்டை வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.